சென்னை தியாகராய நகரில் சென்னை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணியை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வழிநெடுகிலும் மக்கள் அவரை வரவேற்கக்கூடிய, மலர்களை தூவி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் வருகையால் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் சென்னை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணி நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், தற்பொழுது பிரதமர் மோடியின் வாகன பேரணி தொடங்கியிருக்கிறது. அங்கு எந்த அளவுக்கு மக்கள் குவிந்திருக்கிறார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு 7வது முறையாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த 2 மாதங்களில் வருகை தந்திருக்கிறார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி மதியம் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து புறப்பட்டு விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு சரியாக 5:50 மணிக்கு வருகை தந்திருந்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக டி நகரில் இருக்கக்கூடிய பாண்டி பஜார் அந்த சாலையில் வாகன பேரணியில் ஈடுபடுவதற்காக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். சரியாக 6:30 மணிக்கு தொடங்கிய பிரதமர் மோடியினுடைய இந்த வாகன பேரணியில் தாமரை சின்னம் கையில் ஏந்தியபடி பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த அவர் செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் பிரதமர் மோடியுடன் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, சென்னையில் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளின் பாஜக வேட்பாளர்கள், தென் சென்னையினுடைய பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், வட சென்னையினுடைய பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ், அதே போன்று மத்திய சென்னையினுடைய பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் உள்ளிட்ட 3 பேருக்கும் ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது வாகன பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய இந்த வாகன பேரணி என்பது 7:30 மணி வரை சுமார் 1 மணி நேரம் இந்த பாண்டி பஜார் சாலையில் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் வாகன பேரணி நடைபெற இருக்கிறது. இந்த வாகன பேரணியில் ஈடுபடும் பொழுது ஏராளமான பாஜகவினர் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பிரதமர் மோடிக்கு மலர் தூவி மரியாதையினை செலுத்தி வரவேற்றிருக்கிறார்கள். அதே போல பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக பாஜக சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழ் பாரம்பரியம் மிக்க இருக்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பிரதமர் மோடியினுடைய வரவேற்பின் பொழுது ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்களும் தொண்டர்களும் இந்த பேரணியில் பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் 5 அடுக்கு பாதுகாப்புகள், பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி வாகனத்திற்கு இருபுறங்களிலும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதே போன்று சிறப்பு காவல்துறையினர் என பல்வேறு பிரதமர் மோடியினுடைய சிறப்பு பாதுகாவலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த 3 வேட்பாளர்களுக்குமான வாகன பிரச்சாரத்தில் வாகன பேரணியாக தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். பிரதமர் மோடி 2 நாட்டு பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய அந்த தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் நாளாக வாகன பேரணியில் ஈடுபட்டு 7:35 மணிக்கு சரியாக அவரது வாகன பேரணி நிறைவு பெற்ற பிறகு இன்று இரவு கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையான ராஜ்பவனில் தங்குகிறார். நாளை காலை சரியாக 10:10 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக சென்னையிலிருந்து வேலூர் செல்லக்கூடிய நரேந்திர மோடி வேலூரில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியின் வேட்பாளர் இருக்கும் கே.சி. சண்முகத்தை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதன் பிறகு மதியம் கோவை செல்லக்கூடிய பிரதமர் மோடி கோவை மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இருவரையும் ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு நாளை மாலை மீண்டும் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களில் 7வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.